சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் தலைவாசலில் இருக்கின்றது என்றால் கட்டாயம் இந்த 3 அறிகுறி உங்களுக்கு தெரியும். அது என்ன அறிகுறி, எப்படி தெரியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் விரும்பி வசிக்க கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவாசல்ல தான். தலைவாசல்ல குலதெய்வம் இருக்கிறது, நம்மை காப்பதற்காக அந்த தெய்வம் இருக்கின்றது என அர்த்தம். குலதெய்வம் வசிக்க கூடிய இடங்கள் என்ன நம்ம வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவாசல், நம்ம பூஜை அறை, நம்ம வீட்டுல இருக்கிற குலதெய்வ விபூதி, குலதெய்வ எலுமிச்சம்பழம், நம்ம வச்சிருக்கிற நிறை சொம்பு நீரு, குலதெய்வ விளக்கு அப்படின்னு குலதெய்வம் விரும்பி இந்த இடங்கள்ல எல்லாம் வசிக்கும். குலதெய்வம் உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா ஒரு சில அறிகுறிகள் காமிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல போகும்போதே ஒரு நல்ல சக்தியை உங்களால உணர முடியும். அப்படித்தான் தலைவாசல்லையும் குலதெய்வம் உங்களுக்காக இருக்கும்போது இந்த 3 அறிகுறி உங்களுக்கு கட்டாயம் தெரியும். உங்க தலைவாசல்ல உங்க குலதெய்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 உயிரினங்கள் உங்கள் தலைவாசல் கிட்ட வந்து வந்து செல்லும். முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லி. கண்டிப்பா உங்க தலைவாசல்ல வெள்ளை நிற பல்லிகள் இருக்கும். உங்க குலதெய்வம் உங்க தலைவாசல்ல இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை நிற பல்லிகள் உங்க தலைவாசல்ல இருக்கும். கருப்பு நிற எறும்புகள், சாமி எறும்புன்னு சொல்லக்கூடிய அந்த எறும்புகள் இருக்கும். மூன்றாவதா வண்ணத்து பூச்சி அடிக்கடி தலைவாசல் கிட்ட வரைக்கும் வந்துட்டு வெளியே போவது. 3 உயிரினங்களையும் உங்க தலைவாசல் கிட்ட நீங்க அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க தலைவாசல்ல உங்க குலதெய்வம் வாசம் செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனவுலையா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல முன்னோர்கள், அதாவது இறந்தவர்களோட ஆன்மாக்கள் ஒருபோதும் தலைவாசலை தாண்டி உள்ளே வராது. அது ஒரு சில வீடுகள்ல உங்க முன்னோர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். உங்க வீட்டுல உள்ள தாத்தா பாட்டி யாராவது இறக்க போறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு இறந்தவங்க எல்லாம் தெரியுறாங்க, வாசல்ல நின்னு என்ன கூப்பிடுறாங்க. அந்த எல்லையை தாண்டி உள்ள விடாம பாதுகாப்பது உங்க குலதெய்வம். இது என் வீடு, உனக்கு என்ன தேவையோ நீ அங்க இருந்து தான் கூப்பிடணும் அப்படிங்கிறது உங்க குலதெய்வத்தின் கட்டளை. அதனால இறந்த ஆத்மாக்களை ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்யற ஆத்மாக்களை உள்ள விடவே விடாது. இதெல்லாம் எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் உங்க தலைவாசல்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு ரொம்ப பயப்படுற மாதிரி கனவுகள் வரவே வராது. பேய் பிசாசி கனவுல வர்றதா இருக்கட்டும், முன்னோர்கள் உங்க கனவுல வந்தாலும் அமாவாசையொட்டி உங்க முன்னோர்கள் கனவுல வந்தாலும் அந்த வாசல்லையே தான் நிப்பாங்களே தவிர உங்க வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. இது அனைத்துமே உங்க குலதெய்வம் வாசல்ல உங்களை தலைமாடு காத்துட்டு இருக்கு, அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். இப்ப உங்களுக்கே உங்க தலைவாசல்ல உங்க குலதெய்வம் இருக்க வேண்டும் அப்படின்னா உங்க தலைவாசல கட்டாயம் இந்த 2 விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செய்யணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவாசல்ல ஒருபோதும் செருப்புகளை கழட்டி அப்படியே போடக்கூடாது. அதே போல நம்ம தலைவாசலுக்கு பக்கத்திலேயே உடைஞ்ச பொருட்கள் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற பழக்கமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தலைவாசல்ல எப்போதும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மங்களகரமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்கள் நீங்க தொடர்ந்து இந்த உடைந்த பொருட்கள் இல்லாத மாரியும், நீங்க உங்க தலைவாசல் மங்களகரமா இருக்கிற மாரி நீங்க பார்த்துட்டீங்கனாலே போதும். கண்டிப்பா உங்க தலைவாசல்ல உங்க குலதெய்வம் விரும்பி வந்து வசிக்கும். இப்ப 3வது அறிகுறி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்க தலைவாசல நீங்க தாண்டி போகும்போது ஒரு வகையான ஒரு நறுமணத்தை உங்களால உணர முடியும். ஒரு சிலர் கேட்கலாம், நாங்க தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வச்சிருக்கோம், அந்த வாசனை தானே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குலதெய்வ எல்லையில எந்த நறுமணத்தை உங்களால உணர முடிகின்றதோ அந்த நறுமணத்தை நீங்க வெளியில போகும்போது அந்த நறுமணத்தை நீங்க உணர்வீர்கள். இல்லைன்னா ஒரு மல்லிகை பூ வாசம், சந்தன வாசம் வருவதை உங்களால உணர முடியும். நீங்க இது எப்போதுமே உங்களால உணர முடியாது. நீங்க ஒரு விஷயமா, ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயமோ, இல்ல ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுப்பதற்காக நீங்க போகும்போது அந்த வாசனை வந்துச்சு அப்படின்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க போகிற காரியம் வெற்றி அடைய போகின்றது. அதற்கு உங்க குலதெய்வம் முழு ஆசீர்வாதம் பண்ணுகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்க தலைவாசலையும் இருக்கின்றது அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.
குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம்